ஹாய் ஆல், வெல்கம் அகெயின். ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் செஷன் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் டு தேர்ட் செஷன். தேர்ட் செஷனில் வந்துட்டு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ ஹேர்ஸ் எப்படி ட்ரா பண்ணலாம். நம்ம வந்துட்டு ஐப்ரோஸ் அண்ட் மவுஸ்டாச் வந்துட்டு கொஞ்சம் சின்ன பிளேசஸ்ஸு. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம ஈஸியாக ஹேர் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ பியர்ட் ஏரியா அண்ட் ஃபீமேல்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா வந்து ஹேர்ஸ் எல்லாம் லென்த்தியாக அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஏரியாஸ்லாம் வந்துட்டு நம்ம எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னா, பேசிக்காக வந்துட்டு நீங்கள் 2B பென்சிலில் பேஸ் கொடுத்துட்டு ஷேடிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டார்க் பென்சிலில் ஷேடிங் கொடுக்குறீங்கனாலும் ஓகே. பட் அது ரொம்ப டைம் ஆகும். அதுக்காக வந்துட்டு ஒரு சிம்பிள் அண்ட் ஷார்ட்ஸ் மெத்தட் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பென்சிலில் வந்துட்டு பிளேடில் ஷார்ப் பண்ணும் போது அதோட நிப்பை மட்டும் நல்லா ஷார்ப் பண்ணும் போது நம்மளுக்கு அதுலேருந்து பவுடர்ஸ் வரும். ஸோ அந்த பவுடரை மட்டும் வந்துட்டு நம்ம ப்ரஷில் எடுத்து ஷேடிங் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஷேடிங் கொடுக்கும்போது பேஸ் ஏரியா வந்துட்டு சீக்கிரமாக கவர் ஆகிடும். சீக்கிரமாக கவர் ஆனதுமே நம்ம டார்க் பென்சில் எடுத்து ஹேர்ஸ் எல்லாமே வரைய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஷார்ட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம் நம்ம ஹேர் சைடு ஏரியாஸஸ் எல்லாமே. அண்ட் நம்ம இந்த மாதிரி ஷேடிங்ஸ் கொடுக்கும்போது அவுட்டர் ஏரியாஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்மஜ் ஆகாமல் டஸ்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா, பிளாக் டாட்ஸ்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு அடியில் ஒரு பேப்பர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்துட்டு இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, பென்சில் வந்து நம்ம ஷார்ப்லேயே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா பென்சிலை வந்துட்டு ரொட்டேஷன் மோட்லேயே நீங்கள் ஸ்க்ராச்சஸ் மாதிரி அந்த லைன்ஸ் மாதிரி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ரொட்டேஷன் மோட்லேயே பென்சில் வந்துட்டு உங்களுக்கு ஷார்ப்னஸ் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு தடவையும் வந்துட்டு நீங்கள் ஷார்ப் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்துட்டு ஹேர்ஸ் வரையும் போது நம்மளுக்கு பென்சில் வந்துட்டு ஷார்ப்னஸ் இருந்தால் தான் அந்த ஹேர்ஸ் வந்துட்டு சூப்பராக தெரியும் நம்மளுக்கு. ஸோ பென்சிலை வந்துட்டு ரொட்டேஷன் மோட்லேயே நீங்கள் ஹேர்ஸ் ட்ரா பண்ணால் உங்களுக்கு சூப்பராக வரும். பியர்ட் ஏரியாவுக்கு வந்துட்டு சேம் 2Bயில் பேஸ் கொடுத்துட்டு ஷேடிங் கொடுத்துட்டு அண்ட் 4Bயில் லைன்ஸ் கொடுத்துட்டு அது மேலேயே வந்துட்டு 8B ஆர் 10Bலேயும் வந்துட்டு லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஷேடிங் கொடுத்து அது மேலே போடும்போது நம்மளுக்கு வந்துட்டு அந்த பிளேஸ் இன்னும் டார்க்கராக தெரியும். அண்ட் ஹேர்ஸுமே பார்க்க வந்துட்டு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்ட அப்புறமா. அண்ட் மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் நிறையா வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணுறது, ஜெல் பென்சில் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த ஒயிட் ஹைலைட்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் கண்டிப்பாக அதை ரெஃபர் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அதை நான் யூஸ் பண்ணி என்னோடய ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் டேமேஜ் நிறையாவே ஆயிருக்கு. ஹைலைட்டிங்க்கு வந்துட்டு டோம்போ மோனோ இரேசர். ஸோ அந்த இரேசரே வந்துட்டு ஹேர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணுறதுக்கு, ஐஸ் ஹைலைட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஒயிட் டாட்ஸ் இருக்குது. லைக் திஸ் இமேஜ். இந்த இமேஜோட ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா ஒயிட் டாட்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து நான் ஒயிட் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறையா ஒயிட் டாட்ஸ் அண்ட் ஒயிட் ஏரியாஸ் இருக்கிற இடத்துல வேணால் நீங்கள் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எரேசரே யூஸ் பண்ணுங்கள். இப்போ அட்வான்ஸ்டாக வந்துட்டு நிறையா எலக்ட்ரிக் எரேசர் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ அந்த எரேசர்லாம் கூட யூஸ்ஃபுல் தான் நம்மளுக்கு. அண்ட் வந்துட்டு உங்களோட ட்ராயிங்ஸ் வந்து இன்னும் டார்க்கராக தெரியணும், எனக்கு 6B 8B பென்சில்ஸோட நான் அட்வான்ஸாக போகணும் அப்படின்னா சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பேஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா வந்துட்டு நம்ம சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எரேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த பென்சில்லாம் வந்துட்டு நம்ம ட்ராயிங் பண்ணிவிட்டு ஈஸியாக எரேஸ் பண்ணலாம். பட் சார்கோல் பென்சிலில் வந்துட்டு உங்களால் அதை அவ்வளோ சீக்கிரம் எரேஸ் பண்ண முடியாது. அது நீங்கள் உங்கள் ட்ராயிங்ஸ் வந்து இன்னும் டார்க்கராக தெரியும். சார்கோல் பென்சிலுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நல்லா ட்ராயிங் கற்றுக்கணும். அண்ட் வந்துட்டு இந்த 6B 8B பென்சில்ஸில் வந்துட்டு ஸ்ட்ராங்கர் பேஸாக இருக்கணும். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறது ஜஸ்ட் A4 ஷீட்டு தான், ப்ராக்டிஸிங் ஷீட்டு. இதுவே வந்து நீங்கள் 200 300 GSM பேப்பர்ஸில் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஷேடிங் கொடுக்கும்போது அவ்வளோ ஸ்மூத்னிங்காக வரும். ஹைலைட்டிங் அண்ட் ஹேர் லைன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே கிளியராக ஸ்மூத்தாக தெரியும் அதில் எல்லாமே. ஸோ அந்த பேப்பர்ஸ் வந்துட்டு நம்ம ட்ராயிங்ஸை இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக அழகாக எடுத்து காட்டும். அதனால தான் வந்துட்டு நம்ம ட்ராயிங்க்கு அந்த மாதிரி பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுறது. நீங்களுமே வந்துட்டு ஃப்யூச்சரில் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கெலாம் ட்ரா பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா சாதாரண பேப்பரில் பண்ணாமல் இந்த மாதிரி 300 200 GSMஸில் பண்ணி கொடுக்கும்போது உங்கள் ட்ராயிங்ஸ்க்கு நல்ல ஒரு ரெப்புடேஷன்ஸ் கிடைக்கும், நல்ல ரிவ்யூஸ் இருக்கும், நிறையா கஸ்டமர்ஸும் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ம் ஆவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ஸ்கின் டோன் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான். நம்ம வந்துட்டு கொடுத்துருக்க மாடலில் வந்து நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு எங்கே டார்க் ஷேடு வந்திருக்கு, எங்கே அவங்களோட சின் வந்துட்டு ஹைலைட்டாக தெரியுது அப்படின்றத பார்க்கணும். ஹைலைட் ஏரியாஸை விட்டுட்டு மீதி பிளேஸில் வந்துட்டு நம்ம ஷேடிங் கொடுக்கணும். அண்ட் ஆர்ட் எரேசர் இருக்குது பார்த்திங்களா, அந்த எரேசர் வந்துட்டு இப்போ இந்த பிளேஸ்க்கு தான் மெயினாக யூஸ் ஆகும். அந்த ஆர்ட் எரேசரை வந்துட்டு நல்லா இழுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அந்த எக்ஸ்டெண்ட் ஆகிற எரேசரை வந்துட்டு நல்லா மடித்து இது பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு பார்க்க ஒரு சப்பாத்தி மாவு ஷேப்க்கு வந்துடும். அந்த
எரேசரை வந்துட்டு நம்ம இந்த ஸ்கின் டோன் ஏரியாஸ்லலாம் லைட்டாக இப்படி தொட்டு தொட்டு எடுத்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு அங்கே வந்து ஃபுல்லாக எரேஸ் ஆகாது, ரொம்ப டார்க்காகவும் எரேஸ் ஆகாது. ஸோ லைட்டாக வந்துட்டு நம்மளுக்கு அதுவே வந்து ஒரு ஷேடிங் மாதிரி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஷேடிங் மாதிரி கொடுக்கும். அது மேலே நம்ம வந்துட்டு ப்ரஷ் வச்சு இன்னும் நல்லா ஸ்மச் பண்ணும்போது அந்த ஸ்கின் டோன் அந்த சின்னெல்லாம் வந்துட்டு அழகாகவே எடுத்து காட்டும். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ்க்கெலாம் வந்துட்டு அந்த ஆர்ட் எரேஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் போர்ட்ரேட் ட்ராயிங்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஸோ அட்வான்ஸாக வந்துட்டு நிறையா நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸிங் ட்ராயிங் ஷீட்லேருந்து 300-200 GSM பேப்பர்ஸ்க்கு மூவ் பண்ணும்போது என்னென்ன கற்றுக்கணுமோ அதுக்கான பேசிக் எல்லாமே வந்துட்டு நான் அதில் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்கில் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அட்வான்ஸ் போகிறதுக்கான எல்லா ஐடியாஸுமே உங்களுக்கே கிடச்சிரும். ப்ளஸ் வந்துட்டு நிறையா டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஓகே, நான் ஹேர்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு அங்கே எங்கெங்கே ஒயிட் கலர் ஷேட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஹைலைட்டிங் பண்ணுறேன். ஸோ ஹைலைட்டிங் வந்துட்டு இந்த எரேசரில் பண்ணும்போது நல்லாவே நம்மளுக்கு சூப்பராக தெரியும். எஸ்டர்டே எனக்கு நிறையா பேர் பிக்சர்ஸ் ஷேர் பண்ணியிருந்தீங்க. கிரிட் லைன்ஸ் அண்ட் அவுட்லைன்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணி ரொம்பவே சூப்பராக ட்ரை பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே கிரிட் லைன்ஸ் எல்லாருமே பர்ஃபெக்டாக போட்டிருக்கீங்க. அவுட்லைன்ஸில் மட்டும் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அவுட்லைன்ஸ் போடுறது ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அங்கேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக ட்ராப். நீங்கள் ஷேடிங் நல்லாவே கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு போர்ட்ரேட் தான் செலக்ட் பண்ணணுன்னு கிடையாது. பின்ட்ரெஸ்ட் நிறையா யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பின்ட்ரெஸ்ட்டில் போய்ட்டு ஸ்டில் லைஃப் இமேஜஸ்ன்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறையா இமேஜஸ் வரும். அந்த ஸ்டில் லைஃப் ஆர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ட்ராயிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த ஷேடிங் டெக்னிக்ஸ் எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டில் லைஃப் ஆர்ட்ஸை செலக்ட் பண்ணலாம் போர்ட்ரேட்ஸை விட. ஸோ ஸ்டில் லைஃப் ஆர்ட்ஸில் நீங்கள் சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போர்ட்ரேட்டே வந்துட்டு சூப்பராக வந்துடும். அண்ட் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், ரீச் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்துட்டு என்னால் முடிஞ்சது எல்லாத்தையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. அண்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு கைடும் பண்ணுறேன். அண்ட் மறக்காதீங்க, பெஸ்ட் 3 பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக வந்துட்டு ஃப்ரீ கிஃப்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு என்னோடய பேஜ் இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க @artsofkiki. ஸோ அந்த பேஜில் தான் வந்துட்டு நான் பெஸ்ட்டு 3 பீப்புள்ஸ் யாருன்னு சொல்லிவிட்டு அனௌன்ஸ் பண்ணுவேன். கம்மிங் சண்டே வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் யார் அந்த பெஸ்ட்டு 3 பீப்புள்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பிக்சர்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் போர்ட்ரேட் பண்ணது எல்லாமே எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதில் பெஸ்ட்டாக யார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்களோ அவங்கள வந்துட்டு யாராவது செலக்ட் பண்ணி அவங்களோட ஐடி டேக் பண்ணி நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போடுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட்ஸையும் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ உங்கள் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் லிங்க்ஸை வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஈச் அதர்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க சார். நான் முன்னே சொன்ன மாதிரி தான் லெட்ஸ் ஆர்டிஸ்ட் சப்போர்ட்ஸ் ஆர்டிஸ்ட். ஸோ டூ ஃபாலோ அண்ட் ப்ராக்டிஸ் அண்ட் சப்மிட் யுவர் drawings. So let's see who's the best 3 people and let's see who will get those free gifts. அண்ட் நீங்கள் மறக்காமல் வந்துட்டு இந்த கிளாஸ் பற்றின ரிவ்யூஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் வந்துட்டு என்னோடய அக்கௌண்ட் டேக் பண்ணி உங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே வந்துட்டு என்னோடய பேஜில் ஹைலைட்ஸ் பண்ணி வைப்பேன். அண்ட் டுமாரோ வந்துட்டு நான் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ட்ராயிங்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணி எனக்கு இந்த வீக்குள்ளே சப்மிட் பண்ணுங்கள். சாட்டர்டேக்குள்ளே சப்மிட் பண்ணுங்கள். ஸோ தட் சண்டே வந்துட்டு நான் செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஓகே.
இப்போ ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே நல்லா வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ அவுட்புட் முடிச்சுட்டு அப்புறமா நம்மளோட பெரிய டாஸ்க் என்னென்னா அந்த மாஸ்கிங் டேப்பை ரிமூவ் பண்ணுறது தான். மாஸ்கிங் டேப்பை ரொம்பவே பார்த்து ஸ்லோவாக க்ராஸிங்காக ரிமூவ் பண்ணணும். அது வந்துட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக எடுத்தோன்னா அவ்வளோதான், பேப்பரே போச்சு. எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் மாஸ்கிங் டேப் எப்படி ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு ரீலே என்னோடய அக்கௌண்ட்டில் போட்டிருப்பேன் இன்ஸ்டாகிராம் பேஜில். நீங்கள் அதையும் பாருங்கள். அண்ட் இன்கேஸ் வந்து நீங்கள் சார்கோல் பவுடர்ஸ், சார்கோல் பென்சில்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்துட்டு நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டெக்னிக்கும் வந்துட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் ரீலில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் அப்கமிங் வீடியோஸ் அண்ட் ரீல்ஸும் வந்துட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணுவேன். லைக் ஹவு டு ட்ரா ஐஸ், நோஸ் அண்ட் லிப்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நான் இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேதர் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் ட்ராயிங் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ட்ராயிங்கை சுற்றி இருக்கிற ஷேடிங் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேடிங்ஸ் பண்ணுவாங்க. பபிள் ஷேடிங் பண்ணுவாங்க, ஸ்க்ராட்ச் பண்ணுவாங்க, ஆர் ஜஸ்ட் ஸ்மட்ஜ் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே வந்துட்டு ட்ராயிங்கை நம்ம இன்னமும் ஹைலைட்டாக தெரிகிறதுக்காக, அந்த ஒரு போர்ட்ரேட்டே வந்து 3D லுக் கொடுக்கறதுக்காக இந்த ஸ்மட்ஜ் ஒர்க்கு. அவ்வளோதான், நம்ம போர்ட்ரேட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் இந்த லெவலுக்கு ரீச் பண்ண முடியும். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. கண்டிப்பாக நம்மளோட சிக்னேச்சர் இஸ் மெயின். ஸோ சிக்னேச்சர்ஸ் வந்துட்டு போட மறக்காதீங்க கண்டிப்பாக. Yes, now it's fulfilled. Hope you all submit your practice pictures. I'm expecting from you all.